நம்ம போக வேண்டிய ட்ராம் வந்துருச்சுங்க பாருங்கள். கிடையாது ஒரு லெமன் சிக்கன் சாய் ரைஸ். இது மெல்பர்ன்லேயே ரொம்ப பழைய லைப்ரரிங்க. இந்த லைப்ரரி வந்து 1854 கட்டியிருக்காங்க. மெல்பர்ன்லேயே சிட்டி சென்டரில் இருக்க ஒரு பெரிய லைப்ரரி இதுதாங்க யாரா ரிவர். மெல்பர்னுக்குள்ளே போகிற ஒரு ரிவர் இது. போனி ஃபிஷ் ஐலாண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே கீழே இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் கேன்ஸ்லேருந்து கிளம்பி நம்ம மெல்பர்ன் வந்துட்டோங்க. மெல்பர்னில் நான் இப்போ தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து இறங்கி இப்போது சிட்டி நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ட்ராம் கிடைக்குன்னு சொன்னாங்க வீட்டு ஓனரு. ஸோ அவங்களே ஒரு எம்ஆர்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு டாப்அப் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அந்த கார்டு எடுத்துகிட்டு இப்போ நான் ட்ராம் இருக்க ஏரியா நோக்கி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே நான் மெல்பர்ன் காட்டுறேன். மெல்பர்ன் கொஞ்சம் சிட்னியை விட கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்குது ஊர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நமக்கு இங்கேருந்து ஒரு 750 மீட்டர்ஸ் அவங்க நடந்து போகிறதுக்கு. மேப்பில் தான் காட்டுது. மேப்பில் 650 மீட்டர்ஸ் வாக். லைவ் வியூ போட்டுப்போம். இப்போ தான் கீழே தான் காட்டுது ரோடு. நான் தங்கியிருக்கிற வீடு வந்து கொஞ்சம் மேலே இருக்குங்க. மலை மேலே இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஏர்பிஎன்பி ரூமு. ஸோ நீங்கள் ஏர்பிஎன்பியில் ரூம் எடுத்தால் தான் உங்களுக்கு சீப்பாக முடியும். நீங்கள் ஹோட்டல் ரூம் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு சீப்பாக முடியாது. கேன்ஸில் நான் ஹோட்டல் ரூம் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா ஏர்பிஎன்பி தான் சிட்டிக்கு வெளியில் இருந்துச்சு. கேன்ஸ் ஒரு சின்ன ஊர். ஸோ அங்கே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து நார்மலாகவே கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ் நடக்கணும். நீங்கள் ஃபுல்லாக மரத்தில் தான் அங்கே கட்டியிருக்காங்க. எல்லா வீடுமே இப்படி தான் இருக்குமா தெரியல. ஃபுல்லாகவே விட்டு தான். ஸோ நான் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ட்ராம் வரப்போகுது. தான் ட்ராம் வர மெயின் ரோடு. இங்கே எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம். ஸோ இங்கே தான் என் ட்ராம் ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ட்ராம் வரப்போகுது. ட்ராம் சர்வீஸ் சேஞ்சஸ். ஸோ இந்த மைக்கி கார்டு எதுக்குன்னா, இப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம டேப் பண்ணுறோன்னா சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு $5 அவ்வளோதான். ஒரு தடவை டேப் பண்ணால் போதும். ஒன் ஷாட்டாக அந்த $5 கட் பண்ணிடுவாங்க. சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது வந்து ஃப்ரீ. அந்த ஃப்ரீ ட்ராம் ஜோன் இருக்கும். பட் ஆனால் திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த நம்ம வீடு இருக்க ஏரியாவுக்கு போனோன்னா திருப்பி டேப் பண்ணோம், $5 கட் பண்ணிடுவாங்க. ஆனால் சென்ட்ரல் சிட்டிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக சுற்றிக்கலாம். நம்ம போக வேண்டிய ட்ராம் வந்துருச்சு பாருங்கள். ட்ராமில் இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் சாப்பாடு கடையை தேடி. இதுக்கு ஒரு ட்ராம் வருது, காமிக்கிறேன் எப்படி வருது. ட்ராம் ட்ராக் தெரியுதா? நீங்கள் வரும் பாருங்க. இப்போ இது வந்து மெல்பர்ன் சென்ட்ரல். அது பக்கத்தில் நிற்கிறேன் நான். ட்ராமுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதை காமிச்சிட்டு நான் அந்த பக்கம் நடந்து போகிறேன். நம்ம வந்து ட்ராம் க்ரீன் கலரு, இது வேறு ட்ராம். இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. சினியில் பார்த்த ட்ராமில் மேலே வந்து எலக்ட்ரிக் கேபிள்லாம் இருக்காது. அது வந்து லைட் ரயில். இதுதான் ஆக்சுவலாக ட்ராம். மேலே அந்த எலக்ட்ரிக் கேபிள் இருக்குது பாருங்கள். அங்கே ஒன்று பாருங்கள் க்ரீன் கலர் பின்னாடி.
ஓகே, அப்படியே அந்த பக்கம் போவோம். நம்ம சென்ட்ரல் மாலுக்குள்ளே இருக்கோங்க. சென்ட்ரல் மால் டைனிங் ஹால் பேரண்ட்ஸ் ரிட்ரீட் ஒரு லெவல் 2 போனோம் சாப்பிட்ற கடைக்கு. மெல்பர்ன் மாலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஒரு கடை லிட்டில் ஏஷியன். நம்ம இங்கே தான் சாப்பிடுவோம். ஹை, can I have a lemon chicken soy rice? Yeah. ஸோ நான் சாப்பிட்ட இந்த லைம் சிக்கனோட காஸ்ட் வந்து $10.5 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுங்க. மெல்பர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போல ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து எலிசபெத் ஸ்ட்ரீட். இந்த சென்ட்ரல் மால் பக்கத்தில் தாங்க மெல்பர்ன் ஸ்டேட் லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரியும் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், பெரிய லைப்ரரி. லைப்ரரி மோர் தென் லைப்ரரி, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். லைப்ரரிக்குள்ளே போகலாம் தான் நினைக்கிறேன். வாங்க பேட்டி பார்த்துட்டு வருவோம். விக்டோரியா லைப்ரரி. இது மெல்பர்ன்லேயே ரொம்ப பழைய லைப்ரரிங்க. இந்த லைப்ரரி வந்து 1854 கட்டியிருக்காங்க. மெல்பர்ன்லேயே சிட்டி சென்டரில் இருக்க ஒரு பெரிய லைப்ரரி இது. ஸோ இந்த லைப்ரரியில் மொத்தம் 5 மில்லியன் புக்ஸ் இருக்காங்க. புக்ஸ், பெயிண்டிங்ஸ், மேப்பு, ஃபோட்டோகிராஃப்ஸ், நியூஸ் பேப்பர்லாம் சேர்த்து. இந்த லைப்ரரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான், உங்களுக்கு எதுவும் காஸ்ட் கிடையாது. நீங்கள் சும்மா மெல்பர்ன் வந்தீங்க, இந்த லைப்ரரி கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு பழைய காலத்து லைப்ரரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரீ ட்ராம் ஜோனில் இருக்கும். இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, எல்லாமே ஃப்ரீ ட்ராம் ஜோன். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் இப்போது? நம்ம இங்கே இருக்கோம். ராயல் எக்ஸிபிஷன் பில்டிங், பார்லிமெண்ட் ஹவுஸ், ஓல்ட் ட்ரெஷரி, ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட். நம்ம இங்கே போவோம். ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட்ஸ் போயிட்டு அப்புறம் இந்த யாரா ரிவர் பார்க்கும். ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். ஃப்ரீ ட்ராம் ஜோன் பாருங்கள், அப்படி போகிற மாதிரி. நிறைய பேர் இறங்குறாங்க, இடம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, மெல்பர்ன் சென்ட்ரல்லேருந்து நம்ம ட்ராம் ஏரியா வந்து ஃபின்லஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில். நல்லா இருக்குது சர்ச்சு, பார்க்க அழகா. இந்த பக்கம் பாருங்கள், ஃபின்லஸ் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். இது சூப்பராக இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன், இங்கே ட்ராம் வெயிட் பண்ணுது பாருங்கள். இங்கே ஒரு ட்ராம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பக்கம் போனால் யாரா ரிவர், அந்த ரிவர் நான் காட்டுறேன் இதை முடிச்சுட்டு. இதுதாங்க யாரா ரிவர், மெல்பர்னுக்குள்ளே போகிற ஒரு ரிவர் இது. இங்கே ஒரு டவர் மாதிரி இருக்காது, என்ன டவர்னு தெரியல.
யாரா ரிவர் க்ரூசஸ்னு போட்டிருக்கு. யாரையுமே காணும். ஃபெடரேஷன் ஆஃப் ஸோ திஸ் இஸ் யாரா ரிவர் வந்துட்டோம். அங்கே க்ரூஸ்லாம் இருக்குது, நம்ம கேட்டு பார்ப்போம் இப்போ தான் டைமிங்கில் இருக்கான்னு. சரிதான் நம்ம போகலாம். ஸோ இந்த கோ போட் இருக்குது பாருங்கள். இந்த போட்டை வந்து நமக்கே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அங்கே ஓட்டிகிட்டு போகிறவரும் அவங்க ஆள் தான். எப்படி தைரியமாக போட்டை நம்பி தராங்கன்னு தெரியல. இங்கே ஒரு ரோ கிளப் இருக்குது, அங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க. மெல்பர்ன் க்ரூசஸ் எத்தனை மணிக்கு இருக்கான்னு தெரியல. 5 மணி மேலே 6 மணி ஆகுது. ஒரு பார் இருக்கு பாருங்க. இந்த யாரா ரிவரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவர் ஃப்ளோயிங் ரிவர், அதாவது இந்த நதி எங்கே வத்தையே வத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க பேர். நம்ம அப்படியே போய் அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போவோம். பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு நேம் போர்டு வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் பண்ண 1 மாதம் தான் டைம் இருக்குது. ஃப்ளண்டர்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு போகிற வழி. அங்கே தெரியுது பாருங்க, மெல்பர்ன் ஸ்டேடியம் அங்கே இருக்கா. அங்கே தான் இருக்குது மெல்பர்ன் ஸ்டேடியம். ஸோ 1800s அந்த டைம்லலாம் இந்த ரிவர் தான் மெல்பர்னோட மேஜர் வாட்டர் சோர்ஸாகவே இருந்திருக்கு. சில டைம்ஸ் இந்த ரிவர் ரொம்ப பொல்யூட் ஆகிடுச்சு. இந்த ரிவரை திருப்பி மீட்டு கொண்டு வரதுக்காக இப்போது ஏதோ புதுசாக அந்த ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்கன்னா. இன்றைக்கி நமக்கு மெல்பர்னில் டே 1. சரி, நாளைக்கு டே 2ல் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அது என்ன நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஈவினிங் ஆகிடுச்சு, லைட்டாக இருட்டாகுது. போனி ஃபிஷ் ஐலாண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே கீழே இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலாக ஒரு கோல்ஃப் பார்க்குங்க. கோல்ஃப் பாலோட ஹோல்ஸ். முதல்ல வாய்க்குள்ள கோல்ஃப் பால் போடுறது, இது செருப்புக்குள்ளே போடுறது, இது கேங்க்ரூலாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங்கில் இல்லை போல, யாருமே இல்லை. இந்த ஆரஞ்சு கலர் போட்ஸ் இருக்கா, அது ஒரு சின்ன ஒரு ஆஃப்டே ட்ரிப்பு மாதிரிங்க. இங்கே ஆரஞ்சு கலர் போட்டு எடுத்துகிட்டு நீங்களே ஓட்டிகிட்டு போகலாம். ஆக்சுவலாக நீங்களே ஓட்டிகிட்டு போய் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து இங்கே விட்டுருணும். ஆக்சுவலாக நம்ம அந்தலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து இந்த ஆற்றுல குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்கு கீப் த யாரா ரிவர் க்ளீன் பின்னியர் லிட்டர். இது அப்படியே எல்லா குப்பையும் இழுத்து பிடிச்சி கலெக்ட் பண்ணிக்குது. நல்லா இருக்குல்ல, ஆர்வமாக இருக்கும். இந்த ஒர்க்கிங் ஷிப்பாக இல்லை சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரில.
something else I wanted. I know it's depressing, isn't it? மெல்பர்ன் கன்வென்ஷன் சென்டர். மெல்பர்ன் சிட்டி ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. நம்ம அடுத்த வீடியோவில் மெல்பர்னில் டே டூர்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் இருக்க ஏரியாஸ்லாம். ஸோ அந்த டே டூர்ஸில் நம்ம என்னென்ன இடத்துக்கு போகிறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பஃபின் பில்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ஸோ இந்த ஸ்டீம் இன்ஜின் தான் நம்ம இப்போ போகிறோம். இந்த இன்ஜின் வந்துருச்சுங்க. இன்ஜினை பார்த்துட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்ஜினை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, அவங்களே அனுப்பிச்சி வச்சிட்டாங்க.